ஒரு சிறிய ஊரில் கவின் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் நல்ல மனசுடையவன், நண்பர்களை நம்பி யாருக்காவது உதவி செய்ய தயங்காதவன். கவினுக்கு குமார் என்ற நண்பன் இருந்தான். சிறுவயது முதல் சேர்ந்து வளர்ந்தவர்கள். குமார் எப்போதும் சுயநலத்தோடு நடந்தாலும் கவின் அதை கவனிக்காமல் அவனைப் போலவே நல்லவன் என்று எண்ணி வந்தான். ஒரு நாள் கவின் பெரிய தொகை பணம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க குமாரிடம் கொடுத்தான். "நீயே எனக்கு அண்ணன் மாதிரி. இந்த பணத்தை நீ வைத்துக்கொள். எனக்கு நம்பிக்கை உன்னிடம் இருக்கு" என்றான். ஆனால் குமார் அந்த நம்பிக்கையை துரோகம் செய்தான். பணத்தை எடுத்து வேறு ஊருக்கு தப்பிச் சென்றான். கவின் அதிர்ச்சி அடைந்தான். அவன் உள்ளம் நொறுங்கிப் போனது. சில நாட்கள் கழித்து குமாரின் செய்தி வந்தது. அவன் எல்லா பணத்தையும் வீணாக்கி தனிமையில் தவித்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், துரோகம் செய்வதால் யாருக்கும் நிலையான நன்மை கிடையாது. நம்பிக்கையை இழந்தவனின் வாழ்க்கை எப்போதும் சிதைந்து போகும். கவின் மனத்தில் காயம் ஏற்பட்டாலும் அவன் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். உண்மையான நண்பனை அறிய எளிதல்ல, ஆனால் துரோகம் ஒருபோதும் மறையாத காயம் ஏற்படுத்தும்.